என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக நிற்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்பவே அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவார்ட் தான் இது. மோஸ்ட் ப்ராமிசிங் நியூ கம்மர். அண்ட் இந்த அவார்டை வழங்குறதுக்காக டைரக்டர் ராஜேஷ் ஆஃப் கடாரம் கொண்டான் அண்ட் தரிஷ்னா ஃப்ரம் லண்டன், இவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். Actually, I'm very happy to announce this award first of all. என்னோட ஹீரோ கடாராம் கொண்டான்லேருந்து அபி ஹாசன். I'm so happy to get this first award of mine in front of my mom. அதை விட என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. And promising newcomer, I hope to give out good movies in this coming year. Thank you guys. Thanks for the support. எடிசன் அவார்டில் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் அவரை கௌரவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். என்னென்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடிசன் அவார்டுக்கு நீங்கள் டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்தது எப்படி நினைக்கிறீங்க சார்? எடிசன் அவார்டு எனக்கு செல்வா சார் ஒரு 2 வருஷமாக பழக்கம். அவர் எதை கேட்டால் கூட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் இதுக்கும் கொடுத்தது டைட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக வந்து உங்களுடைய ஸ்பான்சரும் கொடுத்து நேரத்தையும் எங்களுக்காக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தி பெஸ்ட் அப்பியரன்ஸ். இதோட அனௌன்சரை வந்து நான் வரதுக்கு முன்னாடி சொல்லிடாத அப்படின்னு உலர்ந்து சொல்லிட்டே இருந்தேன். ஸோ நீயே சொல்லு, யார் வரப்போறாங்க? இப்போ யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only Priya Anand. The award for the best appearance goes to TJ from Asura. ஓட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ஆண்ட்ரியா, டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவங்க மூலமாக தான் வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறதுக்குள்ளே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அவார்ட் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் ஃபீமேல். ஸோ அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Female Supporting Role Award. ஸோ இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக we would like to invite Yashwini from London and Satya Bala from Malaysia. Best supporting role female, and the award goes to Best supporting role female goes to Abhirami Venkatachalam. நேர்கொண்ட பார்வை. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் எடிசன் அவார்ட்ஸ் அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. பிகாஸ் இந்த ஃபில்ம் வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக தான் எடுக்கப்பட்டது. ஏன்னா செட்லேயும் வந்து நம்ம அஜித் சார் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பார், இந்த ஃபிலிம் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் மனசு ஃபுல்லாக வந்து ஓ நன்றி, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலே போதும், அந்த பிளெஸ்ஸிங்லேயே வந்து ஐ கேன் do my whole life அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றி சாருக்கு. அஃப்கோர்ஸ் போனி கபூர் சார் அண்ட் மை ஹோல் டீம், மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரத்தா. Thank you so much. Thank you so much. And of course finally I would really love to thank all the people who voted me. என்னை நம்பி vote பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்போ எந்த அவார்ட் வாங்கினாலும் என்னோட ஃபைட்டர் மாம்க்கு தான் நான் வந்து அதை டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா as a single parent எனக்காக ரொம்ப ரொம்ப நின்றுருக்காங்க. நான் எங்கே நின்னாலும் எது வந்தாலும் எங்கள் அம்மா தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இட் ஆல் கோஸ் டு ஒன்லி மை அம்மா. Thank you. So next award male female பார்த்தாச்சு. So இப்போ வந்து best supporting role male, and இந்த award வழங்குறதுக்காக we would like to welcome Vithu Saini from Canada and Shruti Balamurali from London, and the award goes to the best supporting role male goes to Ken from Asuran. இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்ட். ஏன்னா 2012 கழுகு படத்துக்கு எங்கள் அப்பா பெஸ்ட் சப்போர்ட்டிங் மேல் வாங்கினார். நான் 2020 பெஸ்ட் சப்போர்ட்டிங் மேல் அசுரனுக்கு வாங்குறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அண்ணன் தான் இதை அனுப்பிச்சார், இந்த மாதிரி நீங்கள் நாமினேட் ஆயிருக்கடா கொஞ்சம் பாருன்னு. நான் சொன்னேன் அப்போ கண்டிப்பாக கிடைக்காது, ஓட்டெல்லாம் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது, நீங்கள் அடிச்சிட்டு போயிடுவீங்க, எனக்கு ஆள் தெரியாது அப்படின்னு. அண்ட் செல்வகுமார் சார் சொன்னார் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கேன்னு. தேங்க்யூ ஸோ மச். கேரக்டர் ரோல் ஃபீமேல் ரோபோ சங்கரனா அண்ட் இதை பிரசன்ட் பண்ணதுக்காக டாக்டர் ராஜாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் கேரக்டர் ரோல் ஃபீமேல் சூப்பர் டீலக்ஸ் காயத்ரி சங்கர்.
எனக்கு வந்து ஓட் பண்ண ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மை டைரக்டர் குமாராஜா சாருக்கு நன்றி. மை அமேசிங் கோஸ்டார் விஜய் சேதுபதிக்கு நன்றி. ஐ டோன்ட் திங்க் ஜோதி வுட் பி த கேரக்டர் விதவுட் போத் ஆஃப் தெம் அண்ட் ராசுக்குட்டி அஃப்கோர்ஸ். அண்ட் 14th அன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை பேரண்ட்ஸ், மை டேட் எஸ்பெஷலி. நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிரிசிஸ்ட். ஸோ இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக we would like to invite Elizabeth and Kumar Santhan from Canada. And the best lyricist award goes to Mr. Viveka. 2020 வாங்குகிற இந்த பாடல் விருது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. சென்ற வருஷம் வந்து எனக்கு நிறைய பாடல்கள் நல்ல வெற்றி பாடல்கள் அமைஞ்சது. விஸ்வாசம் படத்தில் வானே வானே, அடிச்சு தூக்கு போன்ற பாடல்கள், காஞ்சனா 3, கலவாணி 2, கெனடி கிளப், இது மாதிரி கடாரங்கோடம் எல்லா பாடல்களுமே நல்லா வந்தது. இதில் அந்த தாரமே தாரமே பாடலுக்காக கிடைத்த விருதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏற்கனவே எடிசன் விருது நான் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துக்காக ஒரு முறை வாங்கியிருக்கேன். செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த விருதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஃபார் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பிரியா பவானி சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் எடிசன் அவார்ட்ஸ் செல்வகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவார்டு கோஸ் டு மிஸ்டர் பார்த்திபன். பார்த்திபன் சார், நீங்கள் பேசணுன்ட்டு நான் இல்லை, அந்த மைக்கே ஆசைப்படுது. இந்த அரங்கத்துக்குள்ளே வழும்போது நீங்கள்லாம் கை தட்டினீங்களே, அதை விட பிரமாதமான விருது இந்த உலகத்திலே இல்லை எனக்கு. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் வயிற்று வலிக்குது பொறுக்கவே முடியல அப்படின்னு இருக்கான். வயிற்று வலிக்கும் போது ஏன் பொறுக்க போகிற, வயிற்று வலி முடிஞ்சதுக்கப்புறம் நீ பொறுக்க போகலாம்ல. சில பேருக்கு வந்து இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா, வயிற்று வலி வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்தாலும் சரி, பொறுக்க போகிறது நம்மளால் நிறுத்தவே முடியாது. மிகப்பெரிய பொறுக்கி. இந்த படத்தின் மூலமாக நிறைய விருதுகளை நான் வந்து பொறுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா ஓடி தேடி போய் இந்த மாதிரி விருதுகளை வாங்கிட்டு வருவேன். இப்போ நீங்கள் காட்டுற நாமினேட் பண்ணுற எல்லா படமே சிறந்த படங்கள், எல்லாருமே சிறந்த நடிகர்கள் தான். அந்த வகையில் இந்த விருதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். பிரசன்ட் தி நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெடியனுக்கான விருது. அந்த தட்டிலே எழுதியிருக்கு ரோபோ சங்கர், உள்ள எதுக்கு நம்ம பிரித்து பார்க்கணும். விஸ்வாசம் திரைப்படத்திற்காக இந்த விருது, அதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல சிவா சாருக்கு பெரிய நன்றி. நடிகரை தாண்டி ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர், அவர் கூட நான் ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த விருதினை வழங்கிய எடிசன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த மேடைக்கு வந்து ஒரு 4 பிரபலங்கள் வந்திருந்தா எப்படி இருக்கும்ட்டு. அது வந்து நான் இல்லை, மக்களுடைய கருத்து இல்லையா? சரி, ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். யார் வாய்ஸ்? உங்கள் வாய்ஸை தவிர. என் வாய்ஸை தவிர எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நடிகர், நான் எப்பயுமே ரெகுலராக பேசக்கூடிய குரல், உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். சூப்பர். உலக நாயகன் அவர்கள் எடிசன் விருதுகளுக்கு வந்திருந்தா எப்படி இருக்கும்? இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. இந்த மாதிரியான நிறைய விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அந்த விதத்தில் ஒரு கலைஞனாக பெருமைப்படுகிறேன். எடிசன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் அவார்ட் ஹார்ட் ராப் ஆஃப் 2019. ஸோ இந்த அவார்டை வழங்குவதற்காக டாக்டர் சத்ய நாராயணன் அவர்களையும் எடிசன் அவார்ட் செல்வகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஹார்ட் த்ராப் ஆஃப் 2019 goes to பிரியா பவானி சங்கர். ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு அண்ட் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த அவார்டு டைட்டில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க. பட் ஹார்ட் ராப் ஆஃப் 2019. ஸோ நிறையலாம் வாங்கல, 3 படம் தான் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால நிறைய அவார்ட்லாம் நான் வாங்கலை. ஹார்ட் ராப் அப்படின்னப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது, போன வருஷம் மான்ஸ்டர் மட்டும் தானே ரிலீஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் நிறைய ஷூட் பண்ணோம், ஆனால் ரிலீஸ் ஆனது ஒரு படம் தானே அப்படி சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் ஹாப்பி. அவர் சொன்ன மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம். மீடியா இஸ் ஆல் அபவுட் ரெக்கக்னிஷன். ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
அதுவும் ஆடியன்ஸுடைய அன்பு வந்து அன்கண்டிஷனல், அதுக்கு பின்னாடி எந்த ஸ்ட்ரிங்ஸும் அட்டாச்ட் கிடையாது. தே ஜஸ்ட் லைக் யூ, அவ்வளோதான். அதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி அன்பு எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை ஒரு அதுக்கான ஒரு அடையாளமாக எடுத்துக்கிறேன். டேக்கிங் இட் அஸ் எ சிம்பிள். ஓகே, தேங்க்யூ பிரியா. Thank you so much. You guys are doing a fabulous job. நெக்ஸ்ட் அவார்ட் ரைசிங் ஸ்டார் மேல். இந்த விருதை வழங்குறதுக்காக பேரரசு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரைசிங் ஸ்டார் ரியோ ராஜ். தேங்க்யூ ஸோ மச் எடிசன் டீம். இதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அவார்டை. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி எடிசன் டீமுக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆமாம் நான் தான் ரைசிங் ஸ்டார் ஆஃப் 2019 அப்படின்ற அந்த ஃபீலை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு டிவியில் வந்து எனக்கு அந்த டிஆர்பி கிடைக்கல அப்படின்னா இந்த அவார்டு இல்லை, இந்த ரியோ இல்லை இப்போது. ஸோ அந்த டிஆர்பியை கொடுத்த எல்லா வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்க ஆடியன்ஸ், வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. I'd like to invite Induja to present the next award. So next award enna appdinu pathina Best Dance Choreographer Award, and the nominees are Subi and Nalita. விஜய் சாரோட நான் முதல் பண்ண படம் வந்து திருப்பாச்சி. அதோட டைரக்டர் வந்து சார் தான். ஸோ அவர் கையால் இந்த அவார்டு விஜய் சார் படத்துக்கே வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். என்ன நம்ம பண்ணாலும் அது ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு முகம் வேணும், அது வந்து விஜய் சார் தான். ஸோ அவருக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குற டைரக்டர் வந்து அட்லி ரஹ்மான் சார் அப்படி ஒரு பிரமாதமான வெறித்தனமான ஒரு சாங்கை கொடுத்தாரு. அப்புறம் அழகான பாடல் வரிகளை கொடுத்த வந்து விவேக் பிரதருக்கும், அப்புறம் கேமராமேன் விஷ்ணு, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், அதுக்கப்புறம் ரூபன், இது மாதிரி பல டீம் டான்சர்ஸ், என் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ண அவ்வளோ லைட் ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் இந்த அவார்டு வந்து இது எங்கள் டீம் கிடச்சதாக நாங்கள் நினச்சிக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வாட்டியும் உங்களுடைய இந்த மாதிரி விருதுகள் தான் எங்களை இன்னும் பல படிகள் ஏற வைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எடிசன் அவார்ட்ஸ் அண்ட் அந்த என்டையர் டீம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. Enthusiastic Performer Award. So இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக would like to welcome Edison Awards Selvakumar and producer Arumai Chanda. Enthusiastic Performer Award goes to Induja Farbigil. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கேட்கல. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கேட்கல. தேங்க்யூ எடிசன் அவார்ட்ஸ் செல்வகுமார் சார், ரொம்ப நன்றி. இந்த இயரை வந்து இந்த அவார்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அவரோட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி அவர் வந்து செட்டில் வந்துட்டு எப்படி எப்பவுமே ஆக்சுவலி ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவார். உங்களோட எல்லாரோடும் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் சொல்லணும், நேற்று கூட என்னோட அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து விஜய் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் டெய்லியும் அவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் டெய்லியும். அது எனக்கு இப்போ மிஸ்ஸிங் எனக்கு. ஸோ அது ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அவுரா இருக்கும்ல, அது ஒரு சில பேருக்கு ரஜினி சார், விஜய் சார், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த அவுரா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ரஹ்மான் சார் அதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட் அந்த அவுராவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங், அவர் ஆக்டர் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஹியூமன் பீயிங்காக எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி திங். இந்த எல்லா லவ்வுக்கும் வந்து அவர் கண்டிப்பாக வர்த். அது இது இன்னும் ஜாஸ்தியாக அவருக்கு வரணும், அந்த மாதிரி ஆசையாக இருக்குது மனசில் இருந்து. கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நெறியாளர், அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் உங்களை நாங்கள் இங்கே வந்து இருக்க சொல்லியிருக்கோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜான் தன்ராஜ் அவர்கள். இயர்ஸ் ஆகும்போது எல்லாருக்கும் ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஆனால் நீங்கள் 25 இயர்ஸாகவே ஆங்கராக இருக்கீங்க, எப்படி சார்? இது வந்து நான் வழக்கறிஞர். ஆக்சுவலி கோர்ட்டில் பேசுறதுக்கு பதிலாக இங்கே டிவியில் பேசிகிட்ருக்கேன். இப்போது வருஷம் எடிசன் அவார்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதே மாதிரி அவருடைய தமிழர் திருநாள் விழாவில் முழுக்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ செல்வகுமாரனுடைய அன்பு பாசம் அதுதான். அதே மாதிரி இந்த மக்களினுடைய வேண்டுகோள் தான். அவங்க என்றைக்கு நம்மளை நிராகரிக்கிறாங்களோ அன்றைக்கி போயிடணும். அவங்க கைத்தட்டுகின்ற போது பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி அது ஒரு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது.
ஸோ இந்த விருதுக்காக நன்றி. திரு செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 13 இயர்ஸா இந்த எடிசன் அவார்ட் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றப்போ அதுக்கு நம்ம ஆங்கர்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பெருமையான ஒரு மூமெண்ட் அது. அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எடிசன் அவார்ட் கையில வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினவங்களுக்கு கை தட்டினீங்க. எடிசன் அவார்ட்ஸ் 13 இயர்ஸா இவ்வளோ வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. ஸோ எடிசன் அவார்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பான்சர்ஸையும் வந்து நினைவு கூர்ந்தே ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட், சோஷியல் மீடியா பார்ட்னர் ஹலோ ஆப், பிரிண்ட் மீடியா டெக்கன் கிரானிக்கல், and FM partner Hello FM. Thanks to all of you.